1948 ஜூன் மாதத்துக்குள்ளே இந்தியாவுக்கு நாங்கள் சுதந்திரம் கொடுத்துருவோம். இதுதான் கிளெமெண்ட் அட்லி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் சொன்னது. அதை நிறைவேற்றுறக்காண்டி தான் யார் வர்றா இந்தியாவுக்கு? நம்ம மவுண்ட் பேட்டன் வர்றாரு 1948 ஜூன் மாதத்துக்குள்ளே. அப்போ பத்திரிகையாளர்கள் அவங்க சந்திக்கிற சமயங்களில் பத்திரிகையாளர் கேட்குறாங்க, 1948 ஓகே, ஜூன் ஓகே, ஏதாச்சும் ஒரு தேதி சொல்லுங்கள், அப்போ தான் நம்ம ஒரு அனௌன்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு எந்த ப்ரிப்பேரும் பண்ணாமல் வந்த நம்ம மவுண்ட் பேட்டன் ஒரு தேதி அறிவிக்கிறார். 1947, ஒரு வருஷம் குறைச்சிட்டாரு. ஆகஸ்ட் 15 அப்படிங்கிற தேதி சொல்கிறார். ஏன் ஆகஸ்ட் 15? அதான் நமக்கான கேள்வி. சரியா? இந்தியாவுக்கு ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடச்சின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஏன் அந்த தேதி அப்படிங்கிறதுக்கான சில கருத்துக்களில் ஒரு முக்கியமான நம்பகமான ஒரு தகவலை மட்டும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, ஆகஸ்ட் 6 1945 ஹிரோஷிமா மேலே அணுகுண்டு போடுறாங்க. சரியா? ஆகஸ்ட் 9 நாகசாகி மேலே அணுகுண்டு போடுறாங்க. இந்த ஆகஸ்ட் 9 அணுகுண்டு போட்ட கரெக்டாக ஒரு 6 நாள் கழிச்சு ஆகஸ்ட் 15 1945 ஜப்பான் மக்கள்கிட்ட ரேடியோவில் அவங்க நாட்டு மன்னர் பேசுகிறார். முதல் முறையாக அந்த மக்கள் அந்த மன்னரோட குரலையே அப்போ தான் கேட்டாங்க. ஆகஸ்ட் 15 1945 அந்த மன்னர் சொல்கிறாரு, இனிமே என் நாட்டு மக்கள் இறக்கிறத நான் விரும்பலை, ஸோ அமெரிக்கா முன்னாடி நிபந்தனையற்ற நான் சரண்டர் அறிவிக்கிறேன் அப்படின்னு உலகப்போரில் கடைசி ஒரு பெரிய நாடான ஜப்பான் சரண்டர் ஆனது 1945 ஆகஸ்ட் 15. சரியா? ஆனால் இதுக்கும் மவுண்ட் பேட்டனுக்கும் என்ன சம்பந்தம்? இதுக்கும் மவுண்ட் பேட்டனுக்கு ஒரு சம்பந்தம் இருக்குது. மவுண்ட் பேட்டன் நமக்கெல்லாம் என்னவா தெரியும்னா வைசிராயை தெரியும். ஆனால் மவுண்ட் பேட்டன் யார் அப்படின்னா கிழக்காசிய நாடுகளுக்கு இங்கிலாந்து சார்பாக படை தளபதியாக, கப்பல் படை தளபதியாக இருந்தவர். அந்த ஆகஸ்ட் 15 1945 அவர் ஜப்பான் துறைமுகத்தை நோக்கி அவரோட கப்பல்களோட என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் படையெடுத்து போகிறாங்க. அந்த சமயத்தில் ஜப்பான் எந்த தாக்குதலும் தாக்கலை. ஏன்னா ஜப்பான் மன்னர் என்ன அறிவிச்சிட்டாரு? அவர் சரண்டர் அறிவிச்சிட்டாரா? ஸோ அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜப்பான் துறைமுகத்துக்கு முன்னாடி போகிறாரு. ஸோ ஜப்பானில் உள்ள அந்த துறைமுகத்துக்கு போனப்போ ஜப்பானை சேர்ந்த அந்த சாமுராய் வீரர்கள், அந்த கப்பல் படை வீரர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாருமே மவுண்ட் பேட்டன் முன்னாடி அந்த ஆகஸ்ட் 15 1945 எல்லாரும் தலை வணங்கியிருப்பாங்க. அதை மவுண்ட் பேட்டன் தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாளாக அவர் பர்சனலாக ஃபீல் பண்ணுறாரு. அதனால தான் ஏதாச்சும் ஒரு தேதி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஆகஸ்ட் 15 அவர் சொல்ல இதுதான் காரணமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நம்புகிறாங்க. சரியா? அதே இதில் எக்ஸ்ட்ரா ஒன்று நம்ம சொல்லுவோம். ஆகஸ்ட் 15 நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் தர போகிறாங்களா? இந்தியாவில் என்ன பண்ணாங்கன்னா ஆகஸ்ட் 15 அஷ்டமி அன்னைக்கு சுதந்திரம் வாங்கக்கூடாதுன்னு நிறைய அமைப்புகள், நிறைய அமைச்சர்கள், நிறைய பேர் போராட்டம் பண்ணி அதனால தான் நம்ம நாடு முடிவெடுத்துச்சு ஆகஸ்ட் 14 ராத்திரியில் நம்ம என்ன பெறலாம்? சுதந்திரம் பெறலாம் அப்படின்னாங்க. நம்ம சுதந்திரம் வாங்கினதே எவ்வளோ பிற்போக்குத்தனமாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. சரியா? இதே மாதிரி இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம்.